ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தொன்மோகிதே பிதரி பஸ்யதி தாரவஸ்யேஹ தூரம் துருக்தினிகதः சகதோ நிஜம் பவம் சாபி ஸ்வகர்மகதி சத்தரணாய பும்சம் தொத்பாதமேவ சரணோ சிசவே சசம்சகாம். துருவனுடைய பக்தி பாவத்தை நாராயணியத்தில் இந்த 17வது தசகத்துல நாராயண பட்டத்திரி பாகவதத்துல பல ஸ்லோகங்கள்ல சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ண பக்தி பாவத்தோடு இருக்கக்கூடிய துருவ சரித்திரத்தை உருக்கமா சுருக்கி ஒரே தசகத்துல நாராயண பட்டத்திரி இங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய அழக நாம மாத்திரம் இல்ல குருவாயூரப்பனும் தலையசைச்சு கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கார். துருவன் தன்னுடைய அம்மாவான சுனீதியினிடத்துல தன்னுடைய தகப்பனார் மடியில தான் ஏற போன போது இளைய தாயார் சித்தியான சுருச்சி என்ன காட்டுக்கு போய் தபஸ் பண்ண சொல்லிட்டாளமா, இதை தவிர வேற வழி இல்லையான்னு கேட்ட உடனே சுனீதியானவள் சொல்றா, இன்னொரு அம்மாவா இருந்தா என்ன பண்ணியிருப்பா? அப்படியா சொன்னா, நான் இப்பவே கிளம்பி வரேன், நான் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவை அவர் பண்ணது நியாயமானு நான் கேட்கிறேன், இப்பவே நியாயம் கேட்கலாம்னு கிளம்புவா. ஆனா சுனீதி இருக்காளே பக்குவமான ஒரு சிந்தனையை உடையவள். ஏன்னா முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார் அவர், தாமேவ நித்தியகதிகி சரணம் கதோபூத். குருவாயூரப்பா, எல்லாராலையும் கைவிடப்பட்டாலும் சுனீதியோ துருவனோ ஒன்னால் கைவிடப்படவில்லை, நீயே கதின்னு இருக்கக்கூடிய அவளுக்கு வாழ்க்கையில வேற சிந்தனை வேறு விதமாக வருமா? அதனால சுனிதி இவனுக்கு துருபதேசத்தை பண்ணல, மாறா என்ன சொன்னாலாம், என்ன அழகு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்ல பேச வேண்டிய பேச்சு, குழந்தைகளிடத்துல நம்ம செய்தியை தெரிவிக்க வேண்டிய கடமைய புராணங்கள் அந்த தர்மத்தை என்ன அழகா காட்டுறது பாருங்க. அப்பா துருவா, சித்தி சொல்லிட்டா தபஸ் பண்ண போ சொல்லிட்டா, தபஸ் பண்ண போ சொல்லிட்டான்னு கோபிச்சுக்கிறியே, சித்தி நல்லதத்தானப்பா உனக்கு சொல்லியிருக்கா. பகவான் மகாவிஷ்ணுவை குறிச்சு நீ ஆராதனை பண்ணு, பூஜை பண்ணு, தபஸ் பண்ணுன்னு சொன்னா அதை போய் நாம ஏன் தப்பா எடுத்துக்கணும்? பாகவதம் அழகா சொல்லித்து சுனீதி சொன்னாலாம், சத்தியம் சுருச்யா பிகிதா பவன்மே யத்துர்பகாயம் உதரே கிரகீதகாம் ஸ்தன்யேன விருத்தஸ்ய விலஜ்ஜயேஜம் பார்கேதி வா ஓட்டு மிஸ்பதிர்மமோ. அப்பா, சத்தியம் சுருச்யா பிகிதம் பவன்மே, சுருச்சி சொன்னது சத்தியமான வார்த்தை தானடா குழந்தை, அதுல எப்படி தப்பு இருக்க முடியும்? உன்னை தபஸ் பண்ணுன்னு சொன்னதும் உண்மை. ரெண்டாவது, உலகத்துல இப்படி சொன்னாரா, நான் இஷ்டு போய் உன்னை அப்பா மடியில உட்கார வைக்கிறேன்னு சொல்ல முடியாத ஒரு அம்மா வயத்துல நீ பிறந்துட்டியே, எதுர்பகாயம் உதரே கிரகீதகா, துர்பாகியவதியானே என்னுடைய வயத்துல நீ பிறந்தது தாண்டா பெரிய தப்பு. ரெண்டு சுருச்சி சொன்னானியே, ரெண்டுமே தப்பு இல்ல. நீ தபஸ் பண்ண போன்னு சொன்னதும் சரி, உங்க அம்மா வயத்துல நீ பிறந்ததுனால தாண்டா இந்த கஷ்டம்னு உனக்கு புரிய வச்சா பாரு. அதனால அவளை ரொம்ப பாராட்டணும். அதனால நீ என்ன பண்ற, சித்தி சொன்னதை கேளு, நானே உனக்கு அதை உபதேசம் பண்றேன். பகவானை குறித்து தபஸ் பண்ண என்ன தப்பு? நல்ல கதி அடையலாம், அவருடைய காண கிடைக்காத தரிசனம் கிடைக்கும். அதனால நீ குழந்தை இப்பவே நீ காட்டுக்கு கிளம்புடா. ஐதழில் அமுதில் சாயல் ஆழிழை உரைத்தவாறு மைதப மனத்தில் ஓர்ந்து வழித்தினர் விழைத்தல் நல்கும் நெய்தவள் நேமியானை நினைத்தனை தவனின்றாற்றி எய்தரும் பதமே மைந்த எய்துதி கலங்கள் என்றால் செவ்வை சுடுவார் அழகா சொன்னார். நெய்தவள் நேமியானை, சங்கு சக்கரங்களை தரிசின்றிருக்கக்கூடிய உத்தமமான மகாவிஷ்ணுவை குறிச்சு சித்தியினுடைய வார்த்தைப்படி நீ தபஸ் பண்றதுனால நீ குறைஞ்சு போயிட மாட்டடா. தபஸ்ல ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, மகாவிஷ்ணுவனுடைய தரிசனம் கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோ, அப்பா மடி என்னடா, உலகத்துல உயர்ந்த பதத்தையே உனக்கு மகாவிஷ்ணு கொடுப்பாண்டா. எய்தரும் பதமே மைந்த எய்துதி கலங்கள் என்றால் முதல்ல அழுகையை நிறுத்து, கலங்காத, முதல்ல காட்டுக்கு போ,
மகாவிஷ்ணுவை குறிச்சு தபஸ் பண்ணுன்னு எந்த அம்மா உபதேசம் பண்ணுவா சுனீதியை தவிர? உபதேசம் பண்ணது மாத்திரம் இல்ல, தன்னையே குறை சொல்லிண்டாளாம். நான் பாபத்தை பண்ணியிருக்கேன்டா, அது உன்னையும் தாக்குறதுடா குழந்தை. உலகத்துல 3 பாபம் பெரிய பாபம்டா துருவா. ஒன்னு, கணவனும் மனைவியும் ஒத்துமையா இருக்கிற சமயத்துல தம்பதியை பிரிக்கிறதுன்றது மகா பாபம். அந்த மாதிரி பல தம்பதிகளை நான் போன ஜென்மத்துல ஒத்துமையா இருந்தவால குடும்பத்துல நுழைஞ்சு கலகத்தை பண்ணி நான் பிரிச்சு வச்சிருக்கேன் போல இருக்கு. அந்த பாவம் தாண்டா துருவா இன்னைக்கு என்னையும் உங்க அப்பாவையும் பிரிச்சு வச்சுடுத்து. உங்க சித்தியை தப்பு சொல்லியே பிரயோஜனம் இல்லை. 2வது பெரிய பாபம் தம்பதிகளை பிரிக்கிறத விட, ஒருத்தன் சாப்பிட உட்கார்ந்த இடத்துல அவன் சாப்பிட போற சமயத்துல அந்த பந்தியிலேந்து அவனை எழுப்பி அடுத்ததா சாப்பிடலாம்னு சொல்றது அதை விட பெரிய பாபம்டா துருவா. அது ஒரு வீடே இருந்தா கூட, தன்னுடைய மகனே இலையில சாப்பிட உட்கார்ந்தா கூட, அப்பா நீ முதல்ல எழுந்துரு, நம்ம மாப்பிளை வந்துட்டார், அவர் சாப்பிடட்டும், நீ அப்புறம் சாப்பிடலாம்னு உட்கார்ந்த பையனை ஒரு அப்பா எழுப்பினா கூட அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும்னா இந்த இடத்துல சுனீதி. ஆக தம்பதிகளை பிரிக்கிறது ஒரு பாபம். சாப்பிட ஒருத்தனை உட்கார வச்சுட்டு அதுலேருந்து அவனை எழுப்புறது பெரிய பாபம். 3வது பாபம், சத்சங்கத்துல ஒருத்தர் ஈடுபட்டு இருக்கும் போது, நல்ல விஷயங்களை ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கும் போது அதுல குறுக்க புகுந்து நீங்க இந்த காரியங்களை பண்ண வேண்டாம், அங்க நன்கொடை கொடுக்க வேண்டாம், இங்க கொடுக்க வேண்டாம், இந்த கோயிலுக்கு போக வேண்டாம், அந்த கோயிலுக்கு போங்கன்னு சத்சங்கத்திலேருந்து ஒருத்தரை நிறுத்தினான்னு வச்சுக்கோ, அதை விட பாபம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் துருவா, நான் இந்த 3 பாவத்தையே நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுர்பகாயம் உதரே கிரகீதகம். அதனால தாண்டா என்னால நான் பண்ண பாவம் குழந்தையான உன்னையும் தாக்குறது. நீ எதுக்காக கஷ்டப்படணும்? இப்பவே காட்டுக்கு கிளம்பு, இங்கேருந்து கிளம்பி போகலாம்னு உயர்ந்த உபதேசத்தை பண்ணி அவனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராகிறா. மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய தரிசனத்தை இப்பவே எதிர்பார்த்துண்டு குழந்தையும் உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறான். துருவன் மாத்திரம்தான் மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய தரிசனத்தை அடையணுமா? நாமும் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் ஏதாவது ஒரு சன்னதியினுடைய தரிசனத்தை அடையறதைத்தானே வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் அருள்மிகு ஆனந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ கனகவல்லி தாயார் கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயில். சென்னையிலே ராமாபுரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மணப்பாக்கத்தில் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கின்றது. இதோ கோயிலை அடைந்து விட்டோம். மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோயிலாக இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் சமீபத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளதால் புது பொலிவுடன் இது திகழ்கின்றது. உள்ளே வரும் வழியிலே பலவிதமான பசுமாடுகளை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த இடமே பசுமாடுகள் சூழ்ந்த கோசாலை நிறைந்த பகுதியாக இருப்பதால் இங்கு கண்ணன் குடிகொண்டதாக இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். கோயிலை அடைந்து விட்டோம். பெரிய கோபுரமோ விமானங்களோ ஒன்றும் இல்லாவிட்டாலும் மிகவும் அழகான திருக்குளத்தினுடைய தரிசனத்தை அடைகின்றோம். அல்லி மலர்கள் இங்கு பூத்து குலுங்கக்கூடிய இயற்கையான ரம்யமான திருக்குள கரையிலே கரிய மாணிக்க பெருமானாக எம்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய திருக்கோயிலுக்குள்ளே நாம் குளத்தினுடைய தரிசனத்தோடு நுழைந்து விட்டோம். சிறிய பலிபீடம், அதற்கு மேலே நோக்கினோமேயானால் ஒரு முகப்பு, அந்த முகப்பிலே 3 கலசங்கள், அந்த முகப்பிற்கு நடுவிலே சுதை வடிவத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாள் சுதை உருவத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இதே போன்றுதான் இங்கு மூலமூர்த்தியாக இருக்கின்றார். இதே மூலமூர்த்தியினுடைய ரூபம் இங்கு சுதை வடிவத்திலே நமக்கு தரிசனம். அந்த சுதை வடிவத்திலேயும் அழகான கிரீடங்களை சார்த்திக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரம் அபயம் வரதம் என்ற 4 அஸ்தங்களுடன் நமக்கு காட்சி. ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே கண்ணனை நோக்கியவாறு தாமரை புஷ்பத்தை கையிலே தாங்கிக் கொண்டிருக்க, மற்றொரு புறத்திலே பூதேவியானவள் அவளும் நின்ற திருக்கோலத்திலே கரியமாணிக்க பெருமானை தரிசித்துக் கொண்டே காட்சி தரக்கூடிய இந்த ரூபம் மூலமூர்த்திக்கும் இவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். மூலமூர்த்தியானவர் கரியமூர்த்தியாக இங்கு இருப்பதாக நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லை. உற்சவரைத்தான் தரிசிக்க இருக்கின்றோம். பெயருக்கு ஏற்றாற் போல் கரியமாணிக்க பெருமாளாக இங்கு காட்சியளிக்கிறாராம். ஆனால் சுதையிலே இருக்கக்கூடிய மூர்த்தி கரியமாணிக்கமாக இல்லை, வெள்ளை மாணிக்கமாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு ஒருபுறம் அனுமன் தனி சன்னதியாக இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த ஆஞ்சநேயர் என்ற அவருடைய பெயரால் இந்த திருக்கோயிலுடைய திருநாமமானது தொடங்குகின்றது. ஏனென்றால் தலவரலாறு இங்கு அனுமானானவர் முதலிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அவரோடு சேர்ந்து கரியமாணிக்க பெருமாள் வந்ததால்
கோயிலுடைய பெயரும் ஆனந்த ஆஞ்சநேயர் கரியமாணிக்க பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றது. இதோ அந்த ஆஞ்சநேயன் சிறிய சன்னதியிலே நமக்கு காட்சியை அளித்தாம். இதோ இங்கு ஒரு ஆச்சரியத்தை பார்க்கின்றோம். சாதாரணமாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்திலே சன்னதிக்கு மேல் இருக்கக்கூடிய சுதை சிற்பங்கள் அந்த சன்னதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்திக்கு ஏற்றாற்போல் சிறிய உருவத்திலே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தி பெரியவராக இருக்கலாம், விமானத்திலே இருக்கக்கூடிய சுதை சிறியதாக இருக்கும். ஆனால் இங்கு சன்னதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆனந்த ஆஞ்சநேயர் ஆனவர் சிறிய உருவத்திலே இருக்கின்றார். அவருக்கு மேலே சுதையிலே நின்ற திருக்கோலத்திலே இதோ கம்பீரமான ஆஞ்சநேயரை நாம் தரிசிக்கின்றோம். அழகான கிரீடத்தை தான் சார்த்தி கொண்டு தலைக்கும் கிரீடத்திற்கு மேலே அந்த வாளானது சுழன்று நீண்டிருக்கக்கூடிய திவ்ய சேவை, பெரிய திருவன்காப்பு, கர்ணபத்திரம், கூப்பிய கரங்கள், அழகிய வஸ்திரங்கள் தான் தரித்துக் கொண்டு இயற்கையாகவே சுதையிலே அமைந்த வஸ்திரங்கள், வலது திருவடியை சற்றே அழுத்தி முன்னே தன்னுடைய முழங்கால் நீண்டு சேவை தரக்கூடிய அளவிற்கு அவருடைய சேவை, இடது திருவடியும் கம்பீரமாக நமக்கு காட்சியை அளிக்க, இடது திருவடிக்கு மேல் இடுப்பு வரை கதையை தான் தாங்கிக் கொண்டு தனி சன்னதிக்கு மேலாக சிறிய சுதை வடிவத்திலே இருக்க வேண்டிய ஆஞ்சநேயன் இங்கு வித்தியாசமாக பெரிய திருக்கோலத்திலே இங்கு காட்சியளிக்கக்கூடிய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த ஆஞ்சநேயரான மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அவர் கையை கூப்பிக்கொண்டு ராமதாசனாக ஆனந்த ரூபத்திலே கண்ணை மூடிக்கொண்டு ராம் ராம் என்று தியானிக்கக்கூடிய ரூபத்திலே அழகான தங்க கவசத்தை சார்த்திக் கொண்டு நமக்கு காட்சியளிக்க இவருடைய உற்சவ மூர்த்தி உள்ளே எழுந்தருளியிருக்கின்றார். உள்ளே சன்னதியை வலம் வரும்போது அந்த உற்சவரை நாம் பின்னால் தரிசிப்போம். இதே ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனம் குருவாரம் அமாவாசையாகிய இந்த புண்ணியமான தினத்திலே அவருடைய தரிசனத்தினால் நாம் பலனை அடைந்து நாராயணீயத்தின் 17வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். துருவனை அவளுடைய தாயாரான சுனீதியானவள், நீ தவம் செய்தால் நல்ல கதியை அடையலாம், அதனால் நீ தவம் செய்ய கிளம்பு என்று குருவாயிரப்பா சாபிஸ்வஸ்வர்மகதி சந்தரணாய பும்சம் தொத்பாதமேவ சரணம் சிசவே சசம்சகாம் சிசவே சசம்சகாம். சிசவேன்னு நாராயண பட்டத்திரி பிரயோகம் பண்ணது அற்புதமான பதம். என்ன பதம்னா காண கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைக்க போறதா. அதனால இது என்ன பண்றது, தபஸ் பண்றதுக்காக அம்மாவை நமஸ்காரம் பண்ணா, அம்மா எனக்கு உத்தரவு கொடுங்கோன்னு ஆராதயோதோக்ஷஜபாதபத்மம் யதிச்சசேத்யாசனமுத்தமோ யதா, இப்பவே நீ கிளம்புப்பான்னு அம்மாவும் ஆசீர்வதிக்க நேர தபஸ் பண்றதுக்கு கிளம்புற அழக செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார். பனிமலர் அண்ணல் ஓங்கு பதத்தினை அடைந்தவாறும் மனுமிகச் சிறந்தவாறும் ஆஜனை கருதியன்றே தனைய துருவானி கங்கை பூத்த தாமரை தாளினானை நிலையினல் எய்தான் என்று நெஞ்சகம் உருட்டி சொன்னாள். தாமரை பூத்திருக்கக்கூடிய திவ்யமான தாமரை கண்ணனை போய் தரிசனம் பண்ணிட்டுவான்னு சொல்லி அம்மா கிட்ட கேந்து உத்தரவு வாங்கிட்டு துருவன் தவத்துக்காக கிளம்புறாரு. 5 வயசு குழந்தை எப்படி தபம் பண்ண போறாரோன்னு இந்த ஸ்லோகத்தை கேட்கச்சேயே உடம்பு நமக்கு சிலுக்கிறது பக்தி பாவத்தோட. அதே ஆசீர்வாதத்தோட சுனீதியும் சந்தோஷமா வழி அனுப்புறா, குழந்தையும் தைரியமா கிளம்பி காட்ட நோக்கி போறது. மேல ஸ்லோகத்தை முடிக்க போறார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இதே திருக்கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.